எல்லோருக்கும் வணக்கம். நான் மாயா. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். சிவா. நம்ம வந்து மாயாசி யாத்திரை ட்ராவல் ஏஜென்சிலேருந்து மலேசியாவிலேருந்து ஒரு குரூப் அழைச்சிட்டு 30 பேரோட 12 ஜோதிலிங்கம் தரிசனம் பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து மகாகாலேஸ்வர் பார்க்க போகிறீங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, மகாகாலேஸ்வர் மூலஸ்தானத்தில் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். மகாகாலேஸ்வர் உஜ்ஜயினியில் சிப்ரா நதிக்கரையில் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் ஒண்டி தான் இந்த ஜோதிர்லிங்கத்திலேயே சவுத் பக்கம், அதாவது தெற்கு நோக்கி இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் வந்துட்டு மற்ற ஜோதிர்லிங்கம் மாதிரி இல்லை, அவர் வந்து தன்னைத்தானே சக்தி ஓட்டமாக இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற ஜோதிர்லிங்கத்தில் வந்துட்டு மந்திரங்கள் சொல்லப்படும் சொல்ல உள்ள ஜோதிர்லிங்கத்திலேருந்து ஒரு சக்தி உண்டாகும். அப்போ இவர் என்ன சொல்லப்படுகிறார்னா, இவர் மட்டும் உள்ளுக்குள்ளாரி தன்னைத்தானே சக்தி வடிவத்தில் இருக்கார். அந்த சக்தியோட கலந்துருக்கனால மந்திரங்கள் அவருக்கு தேவையே இல்லையாம். அவர் அங்கேருந்தே எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு பின்னாடி நிறைய புராணங்கள்லாம் சொல்லப்படுகிறது. இவர் வந்து ஒரு அறக்கரை வந்து கொன்னார், அப்புறம் மக்களை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் நமக்கும் இவரை பார்க்குறதுக்கு தரிசனம் கிடச்சிச்சு. ரொம்ப அழகான தரிசனம். சரியான டைமில் போனோம், சரியான டைமில் அவரை விசிட் பண்ணினோம். நீங்களும் நான் அங்கங்கே வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். என்னமோ தெரில, உள்ளே போய்ட்டோன்னே ஒரு சின்ன அழகான ஒரு சந்தோஷம், இறைவா நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியாக உட்காந்து எல்லாருமே சிவபுராணம் படிச்சுட்டு, அந்த கோயில் சத்தமாக இருக்கும், அங்கங்கே கசகசன்னு சத்தமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் மேலே வந்து கோபுரம் வந்து நைட்டில் வந்து கலரில் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இவருக்கு வந்து அபிஷேகத்தை விட அலங்காரங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குதோ, அதாவது ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அது மாதிரி பழங்கள் இதெல்லாம் வச்சு தான் அவர் அலங்காரம்லாம் பண்ணியிருப்பாங்க. காலையில் ஒரு அலங்காரம், மத்தியானம் அலங்காரம், சாயங்காலம் அலங்கார பிரியர். ஸோ அவரை நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள். மூலஸ்தானத்தில் அவர் எப்படி இருப்பார் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியாகணுன்னே பெரிய ஸ்க்ரீனில் வந்துட்டு அவரோட அபிஷேகத்தை கழிச்சிட்டு மறுபடியும் அலங்காரம் பண்ணி மறுபடியும் அபிஷேகம் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் ஒரு சின்ன வீடியோ அங்கங்கே ஷார்ட்டாக எடுத்திருக்கேன், நீங்களும் ரசிக்கணும் அப்படின்றதுக்காக. மாயாவுடைய இந்த பயணம், அதாவது 12 ஜோதிர்லிங்க பயணம் மொத்தம் 24 நாள் போய்கிட்டே இருக்குது. இதில் வந்துட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஆள் வந்திருக்காங்க, சிங்கப்பூரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, மலேசியாவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 3 நாட்டுக்காரெல்லாம் மொத்தமாக ஜாயின் பண்ணி போகிறோம். எல்லோருடைய மனமும் ரொம்ப சந்தோஷமாக, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ ஆப்ஸ்டிகல்ஸ் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் இந்த வீடியோ அப்பப்போ எனக்கு மாயா நேரம் இருக்கும் போதெல்லாம் ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், தொடர்ந்து பாருங்கள். யாருக்கு பிடிச்சிருக்கோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாயா நிறைய ஊர்களுக்கு போவேன், நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். சிவா. ஸோ இன்றைக்கி மகாகாலேஸ்வரர் தரிசனம் வாங்கிக்கோங்க. சிவா. மாயா செய்த பூஜா பலன், புண்ணியங்கள், தானங்கள், தர்மங்கள் உங்கள் எல்லாருக்கும் சேர மாயா மனதார பிரார்த்திக்கின்றேன். அதே நேரத்தில் என்ன தவம் செய்தோமோ அவரை பார்க்கறதுக்கு என்ன தவம் செய்தோமோ. சிவா. பாய். மீண்டும் சந்திப்போம். வாழ்க்கை ஒரு அழகான பயணம். சிவா. மகாகாலேஸ்வராய நமோ. அங்கே பாரு, மேலே பாரு, கலர் மாறும் பாரு. இங்கே படிச்சுக்கலாமா?
ध्यान दीजिए। यशवंती जी जो कि सूरत से राशि घंटों पर ध्यान दीजिए। यशवंती जी जो कि सूरत से आए हैं। चलो आप उधर से ले लो। Sure will take. Wait.